ஹாய் அன்பான சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு செய்யலாமா? தயிர் வச்சு தான் நம்ம மோர் குழம்பு செய்வோம். நான் வந்து பச்சடி, அதாவது பிரியாணிக்கு செய்யும் போது பச்சடி மீந்துடுச்சுன்னா கீழே எடுத்து கொட்டிடுவில்ல, அது வேஸ்ட் ஆகாமல் அதை வச்சு நான் மோர் குழம்பு செய்கிறேன். அதாவது செய்யலாம். அந்த பச்சடியில் வந்து தண்ணி ஊற்றி 2 ஸ்பூன் கடலை மாவு நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய், பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, சீரகம் தான் கொஞ்சம், ஒரு சின்ன சைஸ் வந்து மஞ்சள், அதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் கடலை மாவு அதை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், எல்லாம் திருப்தியாக இருக்கும், நல்லா இருக்காது மோர் குழம்பு. அப்புறம் கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், அப்புறம் ஒரு வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் போடலாம், இல்லை வேணும்னா அப்படியேவும் தாளிக்கலாம். ஏன்னா அது பச்சடியில் ஏற்கனவே இருக்கும்ல, நானும் எதுக்கும் ஒன்று போட்டுக்கேன் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். அப்புறம் நல்லா கொஞ்சம் வெங்காயம் வதங்கின உடனே அப்புறம் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம்ல மோரும் கடலை மாவும், அது நல்லா அதில் ஊற்றிக்கணும். தேவையான உப்பு அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே அந்த மோர்லேயே பச்சடிலேயே கொஞ்சம் உப்பு இருக்குல்ல, அதனால் நான் கம்மியாக போட்டுக்கிறேன். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா கொதி வந்த உடனே நம்ம அரைச்ச மசாலா வந்து கொதிச்சிட்ட பிறகு தான் அதை ஊற்றணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது கொதிச்சு வந்தோடனே அப்புறமா அந்த மசாலாவை போட்டு நல்லா, அதுவும் ரெண்டு ரெண்டு கொதி வரும், ஜாஸ்தி கொதிக்க விடக்கூடாது.